அன்பு மகனே மகளே, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் கேளுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன். என்னிடத்தில் இருந்து மட்டுமே உங்களுக்கு ஒத்தாசை வரும். என் அன்பு பிள்ளைகளே, உங்க குடும்பம், உங்க நண்பர்கள் அல்லது ஐஸ்வர்யம் இவைகள்தான் என்னுடைய வாழ்க்கையில் அடிப்படையான உதவியின் ஊற்று என்று ஒருபோதும் நீங்க சொல்லக்கூடாது. ஒருபோதும் அப்படி எண்ணக்கூடாது. சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய மூலகாரணமாக நான் மட்டும்தான் இருக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை விசுவாசித்து உங்கள் தேவைகளின் நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபைக்காக என்னை நீங்கள் தேடுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயஞ்செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எபிரெயர் 4:16. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2. கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவேன். நீங்கள் என்னை விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.